நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். மார்ச் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம். சனி ஞாயிறு 2 நாட்களுக்குமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேஷராசிக்கார நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாளுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமை தீபம் காட்டிடணும். மற்றபடி சனி ஞாயிறு 2 நாட்களுமே சிறப்பான நாட்கள், சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 7, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். சனி 2, 1 வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு. ஞாயிறு 2 நாட்களும் உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் விநாயக பெருமானுக்கு கோயில்ல ஒரு தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க. எள்ளு கலந்த சோறு, உளுந்து வடை அல்லது இட்லி, தோசை, உளுந்து நாள் ஆனது. ஞாயிற்றுக்கிழமை கோதுமையில் ஏதாவது கொடுங்க, அல்லது சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க, நல்லது. உங்க மேல இருக்கிற திருஷ்டி வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். கோயில்ல இருந்து ஒரு நல்ல புத்தகம் படியுங்க. சோ அவர்கள் எழுதியிருக்கிற மகாபாரதம் பேசுகிறது, அலையன்ஸ் பதிப்பகம் சென்னை வெளியிட்டு இருக்கிறது, படிச்சு பாரு. 2 நாளும் செய்யுங்க. ரிஷபராசிக்கார நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாளுமே மனசுக்கு புத்திக்கு ஒழுங்கா வேலை இல்ல. ஒழுங்கா வேலை செய்யாத, அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, ஜாக்கிரதை, நிதானமா இருக்கணும். பொறுமை. 3 நட்சத்திரத்துக்கும் சனி ஞாயிறு 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. அனுகூலமான எண், திசை, நிறம் இல்லை. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். அதுலயே வம்பு வழக்கு வரும், பரிகாரம் பண்ணணும், ஜாக்கிரதை. ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடணும். சங்கடமா இருக்கிறப்பெல்லாம் ஓம் சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, உஷாதேவியே போற்றி, உலூபியே போற்றி, சுக்ரீவனே போற்றி, சுதர்சனமே போற்றி, சுந்தரரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் 2 நாளும் கோயில்ல இருந்து காமணி நேரமாவது படிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு கோயில்ல ஏழைகளுக்கு எள்ளு கலந்த சாதம், கோதுமை உணவு ஏதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாளும் கொடுங்க. காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும். நிலாவுக்கு ராத்திரியும் காலையில சூரியனுக்கும் தீபம் காட்டிருங்க, மறந்துடாதீங்க. இதெல்லாம் செய்வது உங்களுக்கு தோல்வியை, கெட்டதை தடுக்கும். உறுதி. 2 நாளும் இந்த வழிபாடு முக்கியம். மிதுன ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். சனி ஞாயிறு 2 நாட்களும் வெற்றி. உங்களோட பிறவி பலம் 3 நட்சத்திரத்துக்கும் பேச்சு சாமர்த்தியம் அது ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க சனிக்கிழமை விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்துல தீபம் போட்டுருங்க. திருவாதிரனுடைய தலைவரும் சனிக்கிழமையோட தலைவரும் ராகு. அதனால அனுகூலமான எண் 4, 3 தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. சனிக்கிழமை 2, 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம். ஞாயிற்றுக்கிழமை. ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் விநாயக பெருமானுக்கு கோயில்ல ஒரு தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க. எள்ளு கலந்த சோறு, உளுந்து வடை அல்லது இட்லி, தோசை, உளுந்து நாள் ஆனது. ஞாயிற்றுக்கிழமை கோதுமையில் ஏதாவது கொடுங்க, அல்லது சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க, நல்லது. உங்க மேல இருக்கிற திருஷ்டி வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். கோயில்ல இருந்து ஒரு நல்ல புத்தகம் படியுங்க. சோ அவர்கள் எழுதியிருக்கிற மகாபாரதம் பேசுகிறது, அலையன்ஸ் பதிப்பகம் சென்னை வெளியிட்டு இருக்கிறது, படிச்சு பாரு. 2 நாளும் செய்யுங்க. கடகராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். சனி ஞாயிறு 2 நாட்களும் வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர் உண்டு, நல்லது. அப்புறம் என்ன, கலக்குங்க, சந்தோஷம். நல்ல நாள். உங்க பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க சனிக்கிழமை வசதிப்பட்ட நேரத்துல விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க. பூசத்தினுடைய தலைவர் சனி. அதனாலதான் பூசத்துக்கு அஷ்டம சனியினோட தொல்லை கொஞ்சம் குறைவு. அனுகூலமான எண் 5, 6 தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. சனிக்கிழமை 2, 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம். ஞாயிற்றுக்கிழமை. ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் விநாயக பெருமானுக்கு கோயில்ல ஒரு தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க. எள்ளு கலந்த சோறு, உளுந்து வடை அல்லது இட்லி, தோசை, உளுந்து நாள் ஆனது. ஞாயிற்றுக்கிழமை கோதுமையில் ஏதாவது கொடுங்க, அல்லது சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க, நல்லது. உங்க மேல இருக்கிற திருஷ்டி வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். கோயில்ல இருந்து ஒரு நல்ல புத்தகம் படியுங்க. சோ அவர்கள் எழுதியிருக்கிற மகாபாரதம் பேசுகிறது, அலையன்ஸ் பதிப்பகம் சென்னை வெளியிட்டு இருக்கிறது, படிச்சு பாரு. 2 நாளும் செய்யுங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பா இல்ல. சனி ஞாயிறு 2 நாட்களும் தோல்வி, தேவையற்ற வம்பு வழக்கு, தடுமாற்றம், குழப்பம் எல்லாம் இருக்கு, ஜாக்கிரதை. உத்தர நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு தீபம் காட்டிடணும். 2 நாளும் நிதானமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், கவனம். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை. சனிக்கிழமை 2, 1 தெற்கு பச்சை. ஞாயிற்றுக்கிழமை. ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடணும். சங்கடமா இருக்கிறப்பெல்லாம் ஓம் சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, உஷாதேவியே போற்றி, உலூபியே போற்றி, சுக்ரீவனே போற்றி, சுதர்சனமே போற்றி, சுந்தர
மங்களரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் 2 நாளும் கோயில்ல இருந்து 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு கோயில்ல ஏழைகளுக்கு எள்ளு கலந்த சாதம், கோதுமை உணவு ஏதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாளும் கொடுங்க. காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும். நிலாவுக்கு ராத்திரியும் காலையில சூரியனுக்கும் தீபம் காட்டிருங்க, மறந்துடாதீங்க. இதெல்லாம் செய்வது உங்களுக்கு தோல்வியை கெட்டதை தடுக்கும். உறுதி. 2 நாளும் இந்த வழிபாடு முக்கியம். கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம், பொறுமை, கவனம். தேவையற்ற செலவு, தேவையற்ற பேச்சு இருக்கிறது, கவனம். அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை. நாள் முழுக்க மனசுக்குள்ள மந்திரங்கள் ஓடணும். சங்கடமா இருக்கிறப்ப ஓம் கருடனே போற்றி, அருக்கனே போற்றி, சத்ருதேவியே போற்றி, காசியபரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும், கெட்டது தடுக்கப்படும். உறுதி. ஆமா. துளாராசிகார நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாளுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, வீண் செலவில்ல, வீண் கவலை இல்ல, கலகரிங்க, சந்தோஷம். சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சனிக்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும். சுவாதிக்கு தலைவர், சனிக்கிழமைக்கு தலைவர் ராகு. அதனால மொத்தத்துல 2 நாளுமே வெற்றி, உயர்வு. அனுகூலமான எண் 5 1 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு சனி. 2 7 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் ஞாயிறு. ராசிகார நேயர்களே, மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும், திருஷ்டியை குறைக்கிறதுக்கு. ஓம் ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி, யோகி ராம் சுரத் குமாரே போற்றி, ரங்கநாதரே போற்றி, அதிதியே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று கோயில்ல இருந்து ஒரு 1/2 மணி நேரமாவது படிச்சு பாருங்க 2 நாளும். சிகப்பு, நீலம் அல்லது கருப்பு துணி தானமா கொடுங்க ஏழைகளுக்கு. காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் 2 நாளும் செய்யுங்க. உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். வெற்றி. சனி ஞாயிறு 2 நாட்களும் உயர்வு, சந்தோஷம், நல்ல நாள், பிரமாதம், முன்னேற்றம். கல்லகரைங்க. உங்க பிரபலமான தைரியம், சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க சனிக்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஏன்? அனுஷத்தினுடைய தலைவர், சனிக்கிழமையினோட தலைவர் சனி. அதனால அனுகூலமான எண் 4 7 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு சனி. 2 1 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் ஞாயிறு. ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் விநாயக பெருமானுக்கு கோயில்ல ஒரு தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க. எள்ளு கலந்த சோறு, உளுந்து வடை அல்லது இட்லி, தோசை, உளுந்து நாள் ஆனது. ஞாயிற்றுக்கிழமை கோதுமையில் ஏதாவது கொடுங்க, அல்லது சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க, நல்லது. உங்க மேல இருக்கிற திருஷ்டி, வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். கோயில இருந்து ஒரு நல்ல புத்தகம் படிங்க. சோ அவர்கள் எழுதியிருக்கிற மகாபாரதம் பேசுகிறது, அல்லயன்ஸ் பதிப்பகம் சென்னை வெளியிட்டு இருக்கிறது, படிச்சு பாருங்க. 2 நாளும் செய்யுங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், வீண் கோபம் அதிகம், ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை, தேவையற்ற பேச்சு அதிகம். பரிகாரம் பண்ணுனா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 2 வடக்கு பச்சை. நாள் முழுக்க மனசுக்குள்ள மந்திரங்கள் ஓடணும். சங்கடமா இருக்கிறப்ப ஓம் கருடனே போற்றி, அருக்கனே போற்றி, சத்ருதேவியே போற்றி, காசியபரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும், கெட்டது தடுக்கப்படும். உறுதி. ஆமா. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, வெற்றி, நல்லது. 2 நாளுமே சிறப்பா பிரமாதமா இருக்கு. உங்க பிடிவாதம், உங்க நிதானம், உங்க கெத்து ஜெயிக்கும். நல்ல நாள். அப்புறம் என்னங்க, சந்தோஷம். உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு தீபம் காட்டிடணும், மறந்துடாதீங்க. அனுகூலமான எண் 7 9 தெற்கு மேற்கு பச்சை நீலம் சனி. 2 1 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். ராசிக்கார நேயர்களே, மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும், திருஷ்டியை குறைக்கிறதுக்கு. ஓம் ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி, யோகி ராம் சுரத் குமாரே போற்றி, ரங்கநாதரே போற்றி, அதிதியே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று கோயில்ல இருந்து ஒரு 1/2 மணி நேரமாவது படிச்சு பாருங்க 2 நாளும். சிகப்பு, நீலம் அல்லது கருப்பு துணி தானமா கொடுங்க ஏழைகளுக்கு. காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் 2 நாளும் செய்யுங்க. உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பா இல்ல. சனி ஞாயிறு 2 நாட்களும் தேவையற்ற வம்பு, வழக்கு, தடுமாற்றம், குழப்பம் அதிகம். நிதானமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க சனிக்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுறணும். அதனுடைய தலைவர் ராகு. அதனால மொத்தத்துல 2 நாளும் சிறப்பாக இல்லை, கவனம். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை சனி. 2 வடக்கு பச்சை ஞாயிறு. ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடணும். சங்கடமா இருக்கிறப்பெல்லாம் ஓம் சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, உஷாதேவியே போற்றி, உலூபியே போற்றி, சுக்ரீவனே போற்றி, சுதர்சனமே போற்றி,
போற்றி, சுந்தரரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் 2 நாளும் கோயில்ல இருந்து 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு கோயில்ல ஏழைகளுக்கு எள்ளு கலந்த சாதம், கோதுமை உணவு ஏதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாளும் கொடுங்க. காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும். நிலாவுக்கு ராத்திரியும் காலையில சூரியனுக்கும் தீபம் காட்டிருங்க, மறந்துடாதீங்க. இதெல்லாம் செய்வது உங்களுக்கு தோல்வியை கெட்டதை தடுக்கும். உறுதி. 2 நாளும் இந்த வழிபாடு முக்கியம். மீனராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர், பிரமாதம், கலக்குறீங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும், வாழ்க்கை வளமாகும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு, வெற்றி நல்லது. ஆமா, உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சனிக்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஏன்? சனியினுடைய தலைவர் யாரு? சிவபெருமான். அனிஷம், பூசம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்துக்கும் தலைவர் சனி. அதனால சொல்றேன், சனிக்கிழமைக்கு அவர் தான் தலைவர். அதனால மொத்தத்துல சூப்பரான நாட்கள் 2 நாட்களும். அனுகூலமான எண் 2-9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு சனி, 7-1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் ஞாயிறு. ராசிக்கார நேயர்களே, மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும், திருஷ்டியை குறைக்கிறதுக்கு. ஓம் ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி, யோகி ராம் சுரத்குமாரே போற்றி, ரங்கநாதரே போற்றி, அதிதியே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று கோயில்ல இருந்து ஒரு 1/2 மணி நேரமாவது படிச்சு பாருங்க 2 நாளும். சிகப்பு, நீலம் அல்லது கருப்பு துணி தானமா கொடுங்க ஏழைகளுக்கு. காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் 2 நாளும் செய்யுங்க. உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.